வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கும் சொந்த கதை, சோக கதை, ஆனால் இது உங்கள் கதை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன். இப்போது அந்த அம்மாவுக்கு பால்கோவான்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபோடு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த பையன் கட்டிய மனைவிக்கு பால்கோவான்றது ரொம்ப பிடிக்குன்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரிய வருது. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எங்கள் அம்மாவுக்கும் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை இல்லை, எனக்கு பால்கோவாவிலேயே குங்குமப்பூ இந்த மாதிரிலாம் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பையன் போயிட்டு, அம்மா அம்மா, என் ஒய்ஃபுக்கும் பால்கோவா பிடிக்கும், உங்களுக்கும் பால்கோவா பிடிக்கும், அவளுக்கு பால்கோவாவிலே இந்த குங்குமப்பூ, பாதாம் இதெல்லாம் போட்டது ரொம்ப பிடிக்குமாம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படியா, எனக்கு இந்த பால்கோவாவில் குங்குமப்பூ, பாதாம் பருப்புலாம் போட்டதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா தம்பி, உனக்கு தெரியாதா, நான் எப்போவுமே பால்கோவாவில் முந்திரி பருப்பு போட்டு, அப்புறம் அதில் வேர்க்கடலையை அப்படியே நெய்யில் ஒரு மாதிரி டோஸ்ட்டு பண்ணி அதிலலாம் போட்டு கொடுக்குற மாதிரியா இருந்தால் நான் சாப்பிடுவேன். என்னடா ராஜா, உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இப்போ இந்த பையனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்களின்படி அவங்க அம்மாவும் அந்த மாதிரிலாம் முன்னாடி சாப்பிட்டது கிடையாது, அவங்க ஒய்ஃபும் இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது. பட் தன்னை மாதிரியே தன்னுடைய தான் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இன்னொருத்தரும் பிடிச்சமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே, பிடித்த பொருள் கூட பிடிக்காத பொருளாகவோ அல்லது அதிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படக்கூடிய இந்த பிம்பம் இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தனித்துவமாக இருக்கிறதுக்காக விரும்புகிறோம் நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு. இப்போ அந்த பையன், அந்த ஒரே பையன்தான், அந்த பையனுக்கு அம்மான்னு நினைக்கிறாங்க, நான் உனக்கு நான் தான்டா யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட விரும்புகிறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் தான் யூனிக்னஸ்ன்ற மாதிரி காட்ட விரும்புகிறாங்க. பட் உண்மையிலே அதில் யார் யூனிக்னஸ்னால் அந்த பையன்தான் யூனிக்னஸ். ஏன் அப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ணுறான், ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு தேவை அப்படின்றதுல தெளிவாக இருந்து அந்த வாழ்க்கையை சீராக நகர்த்திட்டு போக முயற்சி பண்ணுறான். ஸோ நாமும் அப்படி தான் மக்களே, நம்ம நம்முடைய யூனிக்னஸை காட்டுறதுக்கு பதிலாக, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காட்டுறதுக்கு பதிலாக நமக்கு தேவையானவர்களுக்காக வாழ பழகுறதே பெரிய யூனிக்னஸ் தான். ஓகே, டாட்டா.